என்னோட டிராவல் என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணிருக்கு. ஓகே, அதை பத்தி நம்ம பேசிட்டோம். பட் அதுதான் என்ன ரொம்ப ட்ரெயின் பண்ணிருக்கு. ஹெல்த் வைஸ் அதை அஃபெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹெல்த் மைண்டுக்குள்ள போயிடும். இந்த டிரைவ் பண்ற டைம்ல நான் யோசிச்சிருக்கேன், நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க தான் போறோம் நம்ம இந்த நேரத்துக்கு நம்ம வீட்ல இருந்தா குழந்தைங்களை பார்த்துருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில இருந்திருக்கலாம். லைக் சொன்ன மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த எனர்ஜி ட்ரெயின் அது எப்படி நடக்குதுன்னே தெரியாதுல்ல. ஆமா, ஏன்னா அதுவுமே ஒரு ரீசன். பைக்ல நம்ம இனிமேல் டிராவல் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பைக்ல நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது உருப்படியா ஒர்க் எதுவும் பண்ண மாட்டோம். மைண்ட் ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிரும், நிறைய சிந்தனை எடுத்துட்டு போயிடும். நான் வந்து ஹைவேஸ்ல சின்ஸ் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு வந்து சென்னைக்கு அவுட்டர்ல இருக்கு என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி ஒர்க் எனக்கு சென்டர் ஆஃப் த சிட்டி வரணும் அப்படின்னா என்னுடைய கம்யூட் டைமே வந்து எனக்கு ஒரு மினிமம் 1 hour எடுத்துரும், எந்த பிளேஸை போய் ரீச் பண்ணணும்னாலும். ஸோ அப்போ நான் எடுத்துக்கிட்ட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்னா பைக்கை எடுத்துட்டு போயிடுறது அப்படின்னு. நிறைய நேரங்கள் ரொம்ப வெறுமையா ஃபீல் ஆகும். என்ன எதுக்காக ஓடுறோம், நீங்க சொன்ன ஆப்வியஸ்லி அந்த தாட் எனக்குள்ள வரும். எஸ்பெஷலி நம்ம பைக்ல போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு கம்பெனியன் இருந்தா ஒன்றும் பிரச்சனை தெரியாது. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா கூட ஃபோன்ல அதை ஏதாவது நம்ம வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் பைக் ஓட்டும் போது நிறைய பேருக்கு இந்த ஒரு தாட் வரும். சில நேரங்கள்ல அழுதுருக்கேன், ஓன்னு அழுதுருவேன், சத்தம் போட்டு நல்லா வண்டியை நிப்பாட்டி போயிருக்கேன். கண்டிப்பா அது மாதிரி இருக்கேங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கையை இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அந்த வெயில்ல என்னால டிரைவ் பண்ணவே முடியல, தூங்கிட்டுலாம் போயிருக்கேன். உண்மையிலேயே அதுவும் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இந்த பைக்ல போற விமன் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்குமே இது நடக்கும். எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ். அது ஒரு பெரிய பார்ட்டாவும் நான் சொல்லணும்னு நினைக்கல, பட் இருக்குன்றத ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே, நானும் பண்ணியிருக்கேன்ப்பா, நீங்களும் பண்ணியிருக்கீங்கப்பா, நீங்களும் இப்போ கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, இட்ஸ் ஆல் நார்மல். பட் உங்களுக்கான ஒரு பெட்டர் வே வரும் அப்படின்றத நான் பார்க்குறவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு. நம்மளுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும். அது உண்மை அப்படின்றதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், கத்திருக்கேன், அழுதுருக்கேன். அப்புறம் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கால் பண்ணி நார்மலா பேசியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் போயிருக்கு. ஸோ ட்ரெயின் பண்ணது பிளஸ் என்ன ஓவர் திங்க் பண்ண வச்சது இந்த டியூரிங் டிராவல் டைம் தான். நான் என்னோட பைக் எடுத்து எப்பெல்லாம் போறேனோ அந்த மாதிரி நேரங்கள்ல எனக்கு வந்து யோசனை வந்திருக்கு. இப்போ அதை மேபி கொஞ்சம் எஃபெக்டிவா நான் மாத்துறதாவும் பிளான் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுறேன்.